இந்த கதையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தை ஆவி. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அது அது தலைப்புக்கு முன்னுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப 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 நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கொமெண்ட், உங்களோட டிஎம்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா சூர்யா பாட்டு மாதிரி நீ இன்றி நான் இல்லையே, அது மாதிரி நீங்க இல்லாம நான் கண்டிப்பா இந்த அளவுக்கு முடி வாய்க்குள்ள போகுது, அதை கண்டுக்காதீங்க. நீங்க இல்லாம என்னால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கதைனா அது நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மின்னுக்கு கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் டிஹெச்ஆர் தெரியுமா அப்படின்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம காடியில போகும்போது ப்ளூடூத் தட்டலைன்னா ரேடியோ தட்டினா மோஸ்ட்லி மலேசியன்ஸ் டிஹெச்ஆர் ராகாவை தான் தட்டுவோம். அதாவது 99.3 சேனல் நினைக்கிறேன். அதுல மர்ம தேசம்னு ஒன்று கான்டாக்ட் பண்றாங்க. அதாவது சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5. இந்த வருஷம் சீசன் 5. அதாவது 5 வருஷம் முன்னுக்கே இதை ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த கதை தெரியாது. எனக்கு இப்பதான் தெரியும். அதாவது இப்ப இல்லை, இந்த வருஷம் தெரியும். நான் இந்த வருஷத்துல இருந்து அந்த கதையை கேட்டுக்கிட்டு அது சொல்லது அவ்வளோ பயமா இருக்கும். இப்பெல்லாம் நடந்திருக்கா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அதுல ஒரு நிறைய பேர் இன்ஸ்டால சொல்லியிருந்தீங்க வந்துட்டு, அக்கா மர்ம தேசம் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அக்கா அந்த கதை வந்துட்டு எங்களால போய் கேட்க முடியல, சில பேருக்கு வந்துட்டு எப்படி தட்டுறதுன்னு தெரியல, அப்படியே கேட்டாலும் இப்ப அது வந்துட்டு ஒரு ஆடியோ, மூஞ்சி காட்டி பேசுறது இல்ல. ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க, அது கணக்குப்படி பார்த்தா ஒரு மியூசிக் மாதிரி ஒரு ஆடியோ தான் இருக்கும். அதனால அக்கா நீங்க பேசுறீங்களா, எங்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எங்ககிட்ட அந்த கதையை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க கேட்கறத நான் செய்யாம இருப்பேனா? வள கொலன்னு பேசாம கதையை ஆரம்பிக்கலாமா? இந்த கதை சீசன் 5 எபிசோட் நினைக்கிறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தை ஆவி. இதுல அவர் பேசுனவரோட பேர் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணல. அதனால அவருக்கு நம்ம மாறன்னு பேரு வைக்கலாம். அவர் வந்துட்டு அவரோட 20 வயசுல நடந்த விஷயம். ஆனா இவரு இந்த கதையை சொல்லும் போது அந்த கதை 28 வருஷம் முன்னுக்கு நடந்த கதை. 28 வருஷம் முன்னுக்குன்னா நான் பிறந்திருக்கவே மாட்டேன். 28 வருஷம் முன்னுக்கு நடந்த கதையை தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு 20 வயசுல மாறன் அவரோட சொந்த வீட்டுல இல்லாம, அதாவது அவங்க அப்பா அம்மா கூட இல்லாம அவரு கசன் வீட்டுல, அதாவது பெரியப்பா பெரியம்மா வீட்டுல தங்கி வேலை செய்யறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கிட்டயே அவர் இருக்கிற வீடு இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமம். அங்க வந்துட்டு அவ்வளவு சம்பளமும் கிடைக்காது, வேலை கிடைக்காது. வேலை கிடைச்சாலும் 500 வெள்ளி ஒரு மாசம் அப்படிதான் சம்பளம் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க பெரியப்பா பெரியம்மா எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்திருக்காங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப உள்ளவங்களே நிறைய பேர் சிங்கப்பூர் தான் போறாங்க. அப்பயும் இங்க உள்ள மலேசியா மணி வேல்யூ கூட தான் இருந்திருக்கும். சிங்கப்பூர் வேலையோட காசை மாத்தி மலேசியா வேல்யூக்கு மாத்தனா. அதனால அவரு அவங்க பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா இந்த சொந்தக்காரங்க ரொம்ப நல்லவங்க தான் நினைக்கிறேன். அதனால அவங்க வீட்டுல போய் தங்கி வேலை செஞ்சிருக்காரு. அந்த 20 வயசுல அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆனா இது அவருக்கு நடக்கல, அங்க அவரை அத பார்த்திருக்காரு. அந்த கதையை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேயா? அங்க என்ன நடக்குதுன்னா, அவருக்கு காலையில 7ல இருந்து மத்தியானம் 6 மணி வரைக்கும் வேலை.
வேலை முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல அவங்க பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு அவரு வந்துருவாரு. அவரோட வேலை அதுக்கப்புறம் கிடைக்கிற காசு அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை அவரோட போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் அவருக்கு வாரத்துல ஒரு நாள் லீவு இருக்கும்ல, அந்த மாதிரி அவருக்கு வாரத்துல ஒரு நாள் லீவு வருது. எப்போன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா ஃப்ரைடே. ஓகே, இப்ப வெள்ளிக்கிழமைனா எனக்கு புரியாதான சில பேருக்கு சுத்த தமிழ் தெரியாது, அதனால நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரைடே மாறன் வந்துட்டு லீவ்ல இருக்கும் போத அவர் வந்துட்டு அவர் ரூமை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போத அப்ப வந்துட்டு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு, அதாவது 7 PM அப்ப நடந்திருக்கு. அப்ப அவருக்கு வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படின்னு ஒரு கேட்டிருக்கு. இவருக்கு வந்துட்டு ஒருவேளை டிவியோ மின்னுக்கு வந்துட்டு பெரியப்பா டிவி பார்த்துட்டு இருக்காரு, அதனால போலன்னு சொல்லிட்டு அவரு திருப்பி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியம்மாவும் என்னாச்சு அப்படின்னு கத்துறாங்க. அவரு மின்னுக்கு போய் பார்த்தா பெரியப்பா பெரியம்மாவுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 13 வயசு, சின்ன பிள்ளை. அது வந்துட்டு திடீர்னு சிரிக்குது, அப்படின்னு சிரிச்சுட்டு திடீர்னு அழுவ ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் தான் அழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கிளினிக் கூட்டு போவோம், இல்ல வந்துட்டு முத இரும்பு ஜாமா கையில கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு படத்துல பார்த்தோ ஏதோ பார்த்து அவர் வந்துட்டு அந்த இரும்பு ஜாமா கையில கொடுத்துருக்காரு அந்த பாப்பாவுக்கு. ஆனா அந்த பாப்பாவுக்கு சரியாகல. அதுக்கு இன்னும் ஃபிக்ஸ் வேகமா வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அதை வேகமா அவங்க அப்பா, அதாவது அவங்க பெரியப்பா தூக்கிட்டு காடியில போயிட்டு எல்லாரும் ஒன்னா, அவங்க பெரியப்பா பெரியம்மா அந்த பாப்பா மாறன் இவங்க 4 பேரும் கிளினிக்கு போயிருக்காங்க. போயிட்டு பார்த்தா அந்த பாப்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி தெரியல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் எங்க கண்ணு முன்னுக்கு தான் வந்துச்சு, உங்களுக்கு நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இங்க பாருங்க பாப்பா நல்லா ஸ்டெடியா, நல்லா நாங்க கூட இப்ப வந்து பார்த்தோம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து முழிக்கிறாரு. ஆமாவா, ஆனா அது இப்படி பண்ணுச்ச அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேக்குறாங்க அவங்க அப்பா, அதாவது பெரியப்பா கேக்குறாரு, ஏதாவது பிரச்சனையா என் மகளுக்கு, அதாவது இப்ப ஃபிக்ஸ்னா திடீர்னு உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரி காய்ச்சல் இல்ல ஏதாச்சும் ஒரு சீக்கா அப்படின்னு கேக்குறாரு. அந்த டாக்டர் இல்ல உங்க மக ஆல் ரைட், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மாவும், அதாவது பெரியப்பா பெரியம்மா நல்லா சந்தோஷமா, ஏன்னா அவங்க ஒரே பிள்ளை அது, அவங்க எடுத்து பெத்த பிள்ளை, திடீர்னு அப்படி ஆகும் போது அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு சொன்னா யாருதான் சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்புறம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் இவருக்கு எத்தனை மணிக்கு வேலை ஸ்டார்ட், அதுக்கப்புறம் முடியும் 7 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். இவரு அடுத்த நாள் 6 மணிக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. திரும்பியும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வருது. அப்ப இவர் முழிக்கிறாரு, பெரியப்பா பெரியம்மா வீட்டுல இல்ல. அப்போ இவர் வந்துட்டு டக்குன்னு அவங்க பெரியப்பாக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஃபிக்ஸ் வருது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போத அவங்க பெரியப்பா பெரியம்மா வேகமா வராங்க. ஃபிக்ஸ் வருது, திருப்பி கிளினிக் கூட்டு போறாங்க, ஒன்னும் இல்ல. அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போத திடீர்னு மாறனுக்கு ஒண்ணு மண்டையில வருது. அதாவது நேத்தும் 7 மணிக்கு தான் வந்துச்சு, இன்னைக்கும் 7 மணிக்கு தான் வருது. அதாவது ஃபிக்ஸ் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம். இப்ப திடீர்னு உங்க உடம்பு சரியில்லைன்னா காலையில வரலாம், மத்தியானம் வரலாம், இல்ல விடிய காலைல வரலாம், நைட்டு கூட வரலாம். அது என்ன 7 மணிக்கு வருது அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன டவுட் வருது. அத அவங்க பெரியப்பா கிட்ட சொல்றாரு. பெரியப்பா கிட்ட சொல்லும் போத எனக்கும் அப்படிதான் தோணுது, ஒருவேளை ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அங்க கிட்ட ஒரு கோயில் இருக்கும். அங்க போயிட்டு மாறன் மோட்டர் எடுத்துட்டு
போய் கேட்கறாரு, இந்த மாதிரி ஃபிக்ஸ்லாம் வந்தா இப்படி ஏதாவது ஒரு கெட்டது இருக்குமா அப்படின்னு அந்த பூசாரிட்ட கேட்கும் போத பூசாரி என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இருக்கலாம், இல்ல ஒருவேளை உடம்பு சரியில்லாமையும் இருக்கலாம், நீங்க அவங்கள இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கோயில்னு பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில். அப்போ இந்த மாறன் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க பெரியப்பா சொன்னாங்க, பெரியப்பா அந்த மாதிரி அந்த பூசாரிகிட்ட கேட்டேன், ஒருவேளை இருக்கலாம்னு சொல்றாங்க, நம்ம எதுக்கும் பாப்பாவை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவும் பரவாயில்ல, கிளினிக் போய் ஒன்றும் தெரியலன்னா இங்க போயாவது நம்ம பார்ப்போம், துண்ணூறு வாங்கிப்போம், இல்லை கயிறு கட்டிக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. பாப்பாவை கூட்டிட்டு போக காடியில ஏத்தும் போத நான் வரமாட்டேன் அப்படின்னு கத்துது பாப்பா. அப்போ இவங்க அப்பாக்கு இருந்த டவுட்டு, இது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னா ஒருவேளை இது அதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காடிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க கூட்டிட்டு போகும்போத அவங்க செம்ம எப்படி சொல்றது, நான் வரமாட்டேன், ஃபிக்ஸ் வருது, அது இதுன்னு பண்றாங்க, ஒண்ணும் முடியல, வேகமா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பூசாரி அந்த பாப்பாவை பார்த்துட்டு, நீங்க எல்லாருமே வெளியே போங்க, நான் வந்து ஒரு பூஜை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பூஜை பண்றாரு, ஒரு கொஞ்ச நேரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியமா மாறனை வந்துட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போத அந்த பெரியப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் உங்க மகளோட உடம்புல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அவங்க அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்கும் போத யாருன்னு பாத்தீங்கன்னா மாறனுக்கு அந்த ஆவை வந்துட்டு மாறனுக்கு அத்தை, அதாவது பெரியப்பாவோட தங்கச்சி. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க இடையில ஒரு 3 மாசம் முன்னுக்கு தான் இறந்து போயிட்டாங்க. அப்போ இப்ப பாப்பா இருக்குல்ல, அந்த பூஜைலாம் பண்ணிட்டு திடீர்னு அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பேர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரியப்பாவோட தங்கச்சி மாறனோட அத்தை. அவங்க வந்துட்டு பேசணும், நான் வந்து இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெரியப்பா கிட்ட, அதாவது அந்த ஆவி அவங்க அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணன் வந்தோடனே அந்த ஆவி, அதாவது அத்தை ஆவி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொந்தமா, அதாவது நார்மலா இறக்க கிடையாது, என்ன தூக்குல போட்டுட்டாங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அண்ணன், அதாவது பெரியப்பா வந்துட்டு முழிக்கிறாரு, என்னது தூக்குல போட்டாங்களா, என்ன நீ சொல்ற, நான் எப்படி நீ வந்துட்டு அவங்க நம்புறது அப்படின்னு கேட்கும் போத சொல்றாரு. அந்த ஆவி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கும் என் புருஷனுக்கும் அன்னைக்கு செம்ம சண்டை. அதாவது அவங்க புருஷன் வந்துட்டு ரொம்ப தண்ணிக்கு வந்துட்டு, அதாவது ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிக்ட், குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவங்க வீட்டை பார்த்துக்க மாட்டாரு. ஏதாவது காசு அப்புறம் ஏதாவது சம்பளம் வந்தா பிள்ளைங்களோட எடுத்துட்டு போயிட்டு அவர் குடிச்சுப்பாரு. அவங்க பிள்ளைங்களுக்கோ இல்ல அந்த அத்தைக்குக்கோ சாப்பாடுக்கு கூட காசு இருக்காது. அத அவங்க அத்தைக்கு வந்து ரொம்ப அது கோபமாயி சண்டையா ஆகும் போத அந்த, அதாவது அவங்க புருஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேகமா அத்தைய அடிச்சிருக்காங்க. அடிச்சோடனே அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே அந்த, அதாவது அந்த அத்தையோட ஹஸ்பண்ட் என்ன நினைச்சிருக்காருன்னா, ஒருவேளை செத்து போயிருச்சோ அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு, வேகமா ஃபேன்ல வந்துட்டு சேலையை மாட்டி இவங்களை தற்கொலை, அதாவது தூக்கு இது பண்ற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காரு. இப்ப அவங்க வந்துட்டு அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனா உண்மை கதைப்படி பார்த்தா அவரு அரைஞ்சாருல, அதாவது அடிச்சாருல, அப்போ அவங்க அத்தை கீழே விழுந்திருக்காங்க, மயக்கத்துலதான் இருந்திருக்காங்க, தவிர அவங்க இறக்கவே கிடையாது. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காரு, தூக்குல இப்படி மாட்டி விட்டுட்டு வேகமா அவர் கதவு சாத்திட்டு வெளியே ஆயிட்டாரு. இவங்க துடிச்சு 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 இறந்துருக்காங்க. இது அவங்க அண்ணன் கிட்ட சொல்லும் போது, ஆமாவா இப்படிலாம் நடந்துச்சா, இதெல்லாம் சரி, நீயா பாப்பா உடம்புக்குள்ள வந்த அப்படின்னு கேட்கும் போத இந்த இறந்தக்கு அப்புறம் ஒரு சடங்குலாம் பண்ணுவாங்க, அது பார்த்துருக்கீங்க தானே. அப்போ எண்ணெய் வைப்பாங்க, தமிழாளோட சம்பிரதாயப்படி எண்ணெய் வைப்பாங்க. அந்த பாப்பா எண்ணெய் வச்சுட்டு கைய கழுவல,
அந்த எண்ணெயை இப்படி வச்சுட்டு அது ஒருவேளை யார்ட்டையும் பேசிக்கிட்டோ இல்ல விளாட்டுத்தனமா என்னன்னு தெரியல, அது இப்படி செஞ்சிருச்சு. அவங்களுக்கு வச்ச எண்ணெய இப்படி கழுவாம இப்படி வச்சுட்டோன்னு அவங்க நார்மலா இறக்கல. கண்டிப்பா அதுக்கு எப்படியும் ஆவி அங்கதான் இருந்திருக்கும். அதனால அப்படி வச்சனால இவங்க கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, எனக்கு எல்லாம் புரியுது, இருந்தாலும் இது சின்ன பிள்ளை, இப்படி அதை தொல்லை பண்ணாத, அதுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வர்ற மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு. எனக்கு ஃபிக்ஸ் வரல, நான் பாப்பாவை துன்புறுத்தல. எனக்கு எப்படி சொல்றது, அந்த 7 மணிக்கு நான் துடிச்சு இறந்தனால உங்ககிட்ட இதை சொல்லணும்னு வர்றதுக்காக தான் பாப்பா உடம்புக்குள்ள பூந்தோடனே எனக்கு 7 மணிக்கு அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தா பாப்பாவை தொந்தரவு செய்யவோ இல்ல பாப்பாவை எதுவும் பண்றதுக்கோ அவங்க அத்தை வர கிடையாது. அவங்களுக்கு அவங்க அண்ணனா ரொம்ப 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 உயிர். நான் இப்படி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு சொல்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. அத மாறன் கேட்டிருக்காரு. அதாவது மாறன் அங்க நின்றுட்டு இருக்கும் போது கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போதான் அவருக்கு இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா, பேய்லாம் இருக்கா, அந்த மாதிரி ஆத்மாலாம் இருக்கா, அந்த மாதிரி பயந்துருக்காரு. அதுக்கப்புறம் இதை அவங்க ஹஸ்பண்டை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டாங்களா இல்ல அவங்க மகன் கிட்ட சொன்னாங்களா கேட்டீங்கன்னா, அவங்களோட மகள் அதாவது அந்த அத்தையோட பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அதை அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஓ ஆமாவா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அப்படிதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா தப்பு பண்ணாலும் அப்பாதான். அதனால அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல போல. இந்த மாறன் இவங்க பெரியப்பா இவங்க பெரியம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன எவிடன்ஸ் இருக்கு? இந்த மாதிரி பேயா வந்தாங்க, பாப்பாக்கு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. யாரும் நம்ப மாட்டாங்க. இதை போய் சொன்னா நீ ஒரு பைத்தியக்காரியா அப்படித்தானே கேட்பாங்க. அதனால இந்த கதைய அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த அத்தையோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு. இதுதான் கதை. அதுக்கப்புறம் மாறன் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் நிறைய இறப்பு, இந்த 20 வயசுக்கு அப்புறத்துல இருந்து நிறைய இறப்புக்கு போயிட்டு ஒருவேளை அவங்க சொந்தம்னா அவர் என்ன வச்சாருன்னா அவர் அந்த கைய வேகமா கொண்டு போய் கழுவாரு தவிர இந்த திடீர்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு போய் கழுவலாம் இல்ல ஏதாச்சும் பண்ணலாம் அந்த மாதிரி அவர் நினைக்கவே மாட்டாரு. அவருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குமா. எப்படி சொல்றது, அதனாலதான் அப்படி வந்துட்டாங்க. அவரோட மைண்ட் செட் அப்படி. ஏன்னா அந்த பேயே, அதாவது அவங்க அத்தையே இந்த மாதிரி அவங்க மண்டையில வச்சனாலதான் நான் பாப்பா கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னனால அவருக்கு இன்ன வரைக்கும் எந்த இறப்புக்கு போனாலும் கைய கழுவாம வேற ஆளுகிட்ட பேசவே மாட்டாரு. இதுல மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கெட்ட விஷயத்துக்கோ இல்ல இறப்பு இல்ல ஏதாச்சும் நீங்க போனீங்கன்னா அங்க நம்ம ஒரு வேலையை செய்யறோமா, அங்க கைய கழுவுங்க கைய தொடைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த வேலைய பாருங்க. இந்த பராக்கு பாக்குறதோ இல்ல கதை அடிக்கிறதோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு கை கழுவாம விட்டீங்கன்னா உங்களுக்கும் அதுதான் நடக்கும். இவ்வளவுதான் அந்த கதை. எனக்கு எப்படி சொல்றது, இந்த கை கழுவுறது இந்த மாதிரி இந்த சாங்கியம்லாம் எனக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த எண்ணெய் வச்சோடனே ஒரு துணி கொடுப்பாங்க, தொடச்சிடணும் இல்லை கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. மேபி இந்த மாதிரி உங்களுக்கு கூட நடக்கலாம். ஆமா தானே? அவ்வளவுதான் இந்த கதை. ஓ